களைகளால் ஒருபோதும் உங்களுடைய கனிகளை சேதப்படுத்த முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கோதுமையும் வளரட்டும் களையும் வளரட்டும், ரெண்டுமே வளர விடு. அப்போது தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லைப்பா நான் களைகளை பிடுங்குறேன். அந்த வசனம் சொல்லுது, அது வளர விடு, அது அறுப்பு காலம் வரைக்கும் அது வளரட்டும். அப்படின்னா இந்த கோதுமை இந்த களை கூட இருக்கிறதுனால இந்த கோதுமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது எப்பவும் போல வளருது, எப்பவும் போல கனி கொடுக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, இந்த களை கூட சேர்ந்து வளர்றதுனால இந்த கோதுமைக்கு பாதிப்பு வந்தது, கோதுமை முளைக்கல, இப்படியெல்லாம் அதில் போடவே இல்லை. இந்த கோதுமையும் அழகாக முளைச்சது, அது கனி கொடுத்தது, அறுப்புக்கு ரெடியாக இருக்கான். அப்படின்னா என்னன்னா, களைகளால் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய சத்துருக்களால் உங்களை தொடவே முடியாது. உங்கள் சத்துருக்களால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் சத்துருவை உங்களை மேற்கொள்ள அவர் விடவே மாட்டார். அதான் ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நீ கர்த்தருடைய உனக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சங்கீதம் 91:10வது வசனம் சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு அநேகர் விழுகும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், நான் தோத்து போனேன் அதுக்கு காரணம் இவன் தான், வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துட்டா போதும், இந்த எலுமிச்சம்பழத்துக்கு காரணம் அந்த அம்மா தான் அப்படின்றாங்க. எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அது தைரியமாக எடுத்து அதை வெட்டி ஜூஸ் போடுங்க, ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. சத்துரு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அதான் சொல்றாரு, உனக்கு விரோதமா மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமா குறி சொல்லுதல் இல்லை, எந்த சத்துருவும் உனக்கு எதிரியும் இல்லை, எந்த சத்துருவும் உன்னை சேதப்படுத்தவும் முடியாது.